அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்தளவில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க. மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி கேட்கறது படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் தருங்க. கடகராசியில் இருக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. சுக்கிர பகவானை பொறுத்தளவில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறாரு. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீன ராசியருக்கு ஒரு சிறப்பான பலன்களை தான் கொடுக்க இருக்கு. தொழிலில் பொறுத்தளவில் ஒரு அதிர்ஷ்டமான சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லுவேன். மீனராசிக்காரங்களை பொறுத்தளவில் சப்தமாதிபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறதுனால யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. சிலருக்கு காதல் உறவுகளில் புதுப்பிப்பீங்க. விரும்பியவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும். 7.5 சனி நடக்கிறதுனால சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜென்மசனி காலத்தில் ஏதாவது விஷயத்தில் தடைப்பட்டது அப்படின்னா கவலைப்படாதீங்க. ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்மசனி நடந்து கொண்டே இருக்கிறதுனால உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கவனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வேலையில் நெருக்கடி ஏற்படும். வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க. வேலை மாற்றம் வந்தது அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் நல்ல வருமானங்கள் வரும். ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். தங்க நகைகள், கார், வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவில் 2ஆம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குதுங்க. அரசு அதிகாரியை பகைச்சு கொள்ளாமல் ரொம்பவே இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய உதவி மூலயமா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை தரத்தை உங்களுக்கு உருவாக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களுக்கு சேதம் ஏற்படலாம், விபத்து ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப பத்திரமா இருங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துலையும் புதன் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கிறது லிவிங்கில் இருப்பவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகுங்க. அதே மாதிரி முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2ஆம் திருமணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சொத்து சாதகமான வழக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் கூட ஏற்படுங்க. 10ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். அற்புதமான யோகமான காலகட்டமாக இது இருக்குங்க. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா காஞ்சி காமாட்சியை போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவங்க ஏற்படுத்தி தருவாங்க, சரிங்களா?
பெண்களை பொறுத்தளவில் திடீர் செலவு உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லுவேன். மாணவர்களை பொறுத்தளவில் மிகவும் கவனமாக பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வரவேண்டிய பண பாக்கியங்கள் வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயங்களில் தாராளமயமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தபோதும் அந்த சில விஷயங்களில் அளவுக்கு மீறின செலவு நீங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழ்கிற ஆளாக தான் தெரிவிங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை வெளியில் யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டீங்க. நீங்கள் யாரிடையுமே உங்களுடைய குறைகளை தெரிவிக்க கூட மாட்டீங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பொறுத்தளவில் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறது அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீனராசி அன்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளமும் பெற்று ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் இதன் மூலயமா உங்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10, 11, 12 இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.